எடுத்துக்காட்டு 7.16 y sin x என்ற வளைவரைக்கும் மிகை x அச்சிற்கும் இடைப்பட்ட கோணம் காண்க. y sin xக்கும் மிகை x அச்சுக்கும் இடையில் உள்ள கோணத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிறது y sin x, அதை அடுத்து எழுதிடுவோம். y sin x, இதில் x மிகை அச்சிற்கும்னு சொல்கிறாங்களே, இந்த எக்ஸை வெட்டும்போது அதுக்கு இடைப்பட்ட கோணம் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸை வெட்டும்போது இதுக்கு இடைப்பட்ட கோணம் நம்ம இதுக்கும் இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸை வெட்டும்போதுனா அந்த வெட்டு இடத்துல இது பூஜ்ஜியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பூஜ்ஜியமாக இருக்கும். அப்போ y sin x, இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லலாம்னா n/, n = 1 2 3 இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம சாய்வு 1 சாய்வு 2 கண்டுபிடிக்கணும், m1 m2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணணும். dy/dx sin x பண்ணால் cos x. மறுதிருப்பி இதை எக்ஸுக்கு பதிலாக n/, சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். dy/dx cos n/. ஓகேங்களா? இப்போ இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா -1/n வரும். ஓகேங்களா? 1 கொடுத்தா -1 வரும், 2 கொடுத்தா +1 வரும். ஓகேங்களா? அதான் -1/n வரும். n-க்கு பதிலாக 1 கொடுத்தா -1, n-க்கு பதிலாக 2 கொடுத்தா +2 +1 இப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இது m1. அடுத்து m2னா நம்ம வெட்டும்போது ஒரு புள்ளி கண்டுபிடிச்சோம்ல y 0, அதை தான் நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணால் அதை 0வாக இருக்குது. அதை டிஃப்ரென்ஷியல் பண்ணாலும் 0 தான். m2 0, m1 m2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த y 0னால நமக்கு m2 நமக்கு 0 கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம tan θ ஃபார்முலா எழுதணும். tan θ மாடுலஸ் m1 - m2 divided by 1 + m1 + m2. ஓகேங்களா? இப்போ m1ங்கிறது என்னன்னா -1/n - 0 divided by 1 + -1/n 0. ஓகேங்களா? இதை பாருங்கள். இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 1 தான் கிடைக்கும். இதை சால்வ் பண்ணோம்னா நம்ம நமக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். = 1 ஃபார் ஆல், அது n-ல் தான் அந்த 1 இருக்கும். ஓகேவா? tan θ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த tan θ இருக்குது பார்த்தீங்களா, θ வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். θ tan 1 வரும். அப்போ θவோட வேல்யூ π/4ன்னு வந்துடும். அவ்வளோதான் அந்த கணக்கு. θவோட வேல்யூ 5/4.